மார்க்கெட்ல நிறைய பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்கு. உதாரணத்துக்கு டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல். இது எல்லாமே நமக்கு ரொம்ப பெரிய பரிச்சயமான தெரிஞ்ச கம்பெனி தான். இந்த தெரிஞ்ச கம்பெனின்றது பெரிய கம்பெனின்றத ஒன்றை வச்சு மட்டும் இந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இல்ல இந்த கம்பெனியோட வருமானம் எவ்வளவு? இந்த கம்பெனிக்கு எதனா கடன் இருக்கா? அப்படி கடன் இருந்தா அவங்க எவ்வளவு வட்டி கட்டுறாங்க? இவங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் எவ்வளவு இன்வெஸ்டருக்கு ப்ராஃபிட்டா இருக்கு? இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்க பதில் தெரிஞ்சுக்கிறேன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கு. வெல்கம் பேக் டு டி ஸ்ட்ரீட் ஸ்கூல். நான் உங்கள் சிவகுருநாதன். நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி என்ன மாதிரி பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களை என்கேஜ் பண்ணிப்பாங்கன்றதை நம்ம இன் டீட்டெயிலா பார்த்துடலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும்னா அசோக் லைலாண்ட் ஒரு கம்பெனி இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கம்பெனி. அவங்க என்ன மாதிரி பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்கள என்கேஜ் பண்ணிருப்பாங்க? அவங்களோட பிரைமரி பிசினஸ் என்னதுங்க? ட்ரக் மேனுஃபேக்சரிங். ஸோ அப்ப அந்த கம்பெனியோட ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டி என்னவா இருக்குன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக். ஸோ ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டின்றது என்னன்னா ப்ரொடியூசிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, இப்போ அவங்களோட ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டி என்னன்றது ட்ரக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்றது அவங்களோட ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டி நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு நமக்கு மிஷின்ஸ் தேவை. ஒரு பிளான்ட் அமைக்கிறதுக்கு நமக்கு வந்து லேண்ட் தேவை. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வந்து நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி. அதாவது பையிங் அண்ட் செல்லிங் லாங் டேர்ம் அசெட் ஆர் மிஷின், பில்டிங், லேண்ட்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு மிஷின்ஸ் வாங்கணும், பிளான்ட் நான் வந்து பில்டப் பண்ணணும். இப்போ அதுக்கு வந்து எனக்கு பணம் தேவைப்படுது. அப்போ நான் பேங்க்ல போய் கடன் வாங்குறேன். அந்த ஆக்டிவிட்டி பேர் என்ன? தட்ஸ் கால் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு கடன் வாங்குறதோ இல்லை அந்த கடனை திருப்பி பே பண்றதோ இல்லை டிவைடெண்ட்டை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணவங்களுக்கு கொடுக்குறதோ இது எல்லாமே ஃபினான்சிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மூணு ஆக்டிவிட்டியும் ஒரு கம்பெனியோட கோர் பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி டிஃபரெண்ட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன். அசோக் லைலாண்டோட கோர் பிசினஸ் ஆக்டிவிட்டி என்னது? ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டி வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் ட்ரக். ஆனால் அவங்க பேங்க்ல கடன் வாங்கினா அது ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ஃபர்ம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. ஒரு பேங்க் இருக்கு. இந்த பேங்கோட பிரைமரி ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டி என்னவா இருக்கும்? கடன் கொடுக்கறது, அந்த கடனுக்கு வட்டி வாங்குறது. ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ஃபர்மை பொறுத்த வரைக்கும் அந்த கடனுக்கான வட்டியை வாங்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுதான் அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டி. இப்போ அதுவே ஒரு அசோக் லைலாண்ட் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு கடன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கடனுக்கு அவங்க வட்டி வாங்கினா அது ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டின்றது ஒரு கோர் பிசினஸ் சம்பந்தமாக ப்ரொடியூசிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி பையிங் எ லாங் டேர்ம் அசெட் ஐதர் மிஷினரி ஆர் லேண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டின்றது கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இல்லைன்னா டிவிடெண்ட்ஸ் வந்து நம்ம ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுக்கறது. இந்த மாதிரி இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றத நம்பர்ஸ் மூலமா ரெப்ரசன்ட் பண்றது தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல முக்கியமான 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் கூட அதை சொல்லுவாங்க. ரெண்டாவது பேலன்ஸ் ஷீட், மூணாவது கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஒன்னுத்துக்கு ஒன்று இன்டர் ரிலேட் ஆனது, ஒன்னுத்துக்கு ஒன்று ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அது என்னன்றதை நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அக்யூரல் அக்கௌண்டிங்ன்றது என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு கம்பெனியோட சேல் நடந்ததுனாவே அது ரெவென்யூ கவுண்ட்ல எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆச்சுனாவே அது நீங்க கேஷ் கொடுக்குறீங்க கொடுக்கல அடுத்தது, பட் அது வந்து எக்ஸ்பென்ஸ் கணக்குல வந்து எடுத்துப்பாங்க. அது என்னன்றதை நான் இன் டீட்டெயிலா இப்ப நான் சொல்றேங்க. இந்த அக்யூரல் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 4 அக்கௌண்டிங் மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா அன்ஏர்ன்ட் ரெவென்யூ, ரெண்டாவது அக்யூரல் ரெவென்யூ, மூணாவது ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், நாலாவது அக்யூரல் எக்ஸ்பென்சஸ். இது என்னன்றத இன் டீட்டெயிலா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்ப அன்ஏர்ன்ட் ரெவென்யூ, நம்ம கிட்ட கேஷ் வந்துடுச்சு, ஆனா அது இன்னும் நம்ம வந்து அதுக்கு முழுமையான சர்வீஸோ ப்ராடக்டோ டெலிவர் பண்ணல. இது எப்படின்னா ஒரு கம்பெனி இருக்கு,
ஒரு கம்பெனி வந்து அதோட ப்ராடக்ட்டை டெலிவர் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கம்பெனிக்கு வந்து கேஷ் வந்துருச்சுன்னா அதை வந்து அன்ஏர்ன் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, என்ன சினாரியோல அந்த மாதிரி இருக்கும். நான் இன்னும் சர்வீஸையோ இல்ல ப்ராடக்ட்டோ டெலிவரே பண்ணல, ஆனா பண்றதுக்கு முன்னாடி என் கையில காசு வந்துருச்சு. என்ன மாதிரி சர்வீஸ்க்கு அதை நம்ம பண்ணுவோம்? மேகசின் எடுத்துங்களேன். இப்போ மேகசின் நம்ம வாங்க போறோம்னா இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன், நம்ம அந்த 12 மாசத்துக்கு நமக்கு அந்த புக்ஸோ ஒரு மேகசின் வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து மொத்த அமௌண்ட்டும் பே பண்ணிடுவோம். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணிப்பாங்கன்னா ரெவென்யூல கால்குலேட் பண்ணிப்பாங்க, பிளஸ் லையபிலிட்டியில உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். லையபிலிட்டினா கடை. ஸோ உங்களுக்கு கேஷ்லயும் வரவு இருக்கும், புரியுதுங்களா? லையபிலிட்டியில அதிகமாகும். ஸோ அந்த சர்வீஸையும் குட்ஸையும் அவங்க டெலிவர் பண்ண பண்ண லையபிலிட்டி குறைஞ்சிக்கினே வருது. இதுதான் அன்ஏர்ன் ரெவென்யூ. அடுத்தது அக்யூர்ட் ரெவென்யூன்றது இருக்கு. அக்யூர்ட் ரெவென்யூன்றது என்னன்னா, ஒரு கம்பெனி வந்து ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ டெலிவர் பண்ணிடுவாங்க, ஆனா கேஷ் அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்திருக்காது. என்ன மாதிரி சினாரியோல இது நடக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், கம்பெனி வந்து கூட்ஸையோ சர்வீஸோ டெலிவரி பண்ணிடுவாங்க, ஆனா அந்த நேரத்தில் அவங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகாது. எல்லா மேனுஃபேக்சர் கம்பெனி மோஸ்ட்லி அப்படிதாங்க இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அசோக் லேலண்ட் எடுத்துங்களேன். அவங்க வந்து அவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரக்ஸை கொடுத்துருவாங்க, ஆனா பேமெண்ட் அந்த நேரத்தில் வந்திருக்காது, வராது. அந்த அந்த ட்ரக் சேல்ஸ் ஆனவொடனே தான் அந்த பேமெண்ட் வந்து அந்த கம்பெனிக்கு வரும். ஸோ இதை அந்த கம்பெனி எப்படி கால்குலேட் பண்ணும்? அவங்க ரெவென்யூல கணக்கு வச்சுப்பாங்க, புரியுதுங்களா? இப்போ ஒரு ட்ரக் வந்து கொடுத்துட்டோடனே அந்த ட்ரக் சேல் ஆயிடுச்சு, அந்த ரெவென்யூல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வர வேண்டிய அந்த காசை வந்து அக்கௌண்ட் ரிசீவபிள் காலத்துல வந்து அவங்க வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அசெட்ல வந்து அக்கௌண்ட் ரிசீவபிள்னு ஒரு காலம் இருக்கும். அதாவது அக்கௌண்ட் ரிசீவபிள்னா சர்வீஸோ கூட்ஸோ நம்ம டெலிவரி பண்ணியாச்சு, நமக்கு வெயிட்டிங் ஃபார் பேமெண்ட். ஸோ ஒன்ஸ் அந்த கேஷ் வந்து டெலிவரி ஆனவனே அக்கௌண்ட் ரிசீவபிள் வந்து குறைஞ்சிரும், கேஷ் வந்து அதிகமாயிடும், புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து அக்யூர்ட் ரெவென்யூ. மூணாவது கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ். சிம்பிளா சொல்லணும்னா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு கம்பெனி வந்து செலவு வரப்போகுது, ஃபியூச்சர்ல வரப்போகுது, ஆனா அந்த செலவு அவங்க முன்னாடியே வந்து அவங்க கணக்குல வந்து காட்டிடுவாங்க. என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இது இருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அதாவது அந்த சர்வீஸையோ அந்த ப்ராடக்டையோ அவங்க இன்னும் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து பேமெண்ட் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. திங்க் பண்ணுங்க என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இது வரும்னு. சிம்பிள்ங்க, நம்ம வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம், ஒரு லேண்ட் லீஸ்க்கு எடுக்கிறோம், இல்ல ஷாப்பிங் மால்ல நம்ம ரெண்ட்டுக்கு போறோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆனுவலி சப்ஸ்கிரிப்ஷன்ல போகுது. ஸோ வீட்டு ரெண்ட் மட்டும் மந்த்லி கொடுப்போம். இப்ப அந்த சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, பட் ஆனா ஆனுவலி நம்ம வந்து பேமெண்ட் கொடுத்துருவோம், புரியுதுங்களா? ஸோ அப்ப இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நம்ம கையில இருந்து காசு போயிடுது, புரியுதுங்களா? கேஷ் வந்து குறைஞ்சிருக்கு, டிக்ரீஸ் ஆயிடுது. ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அந்த இடத்துல வந்து அவங்க கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் நமக்கு சர்வீஸோ நமக்கு அந்த சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோடனே ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ்ல இருந்து எக்ஸ்பென்சஸ் ரியல் எக்ஸ்பென்சஸ்ல வந்து கால்குலேட் பண்ணிப்பாங்க, புரியுதுங்களா? இதுதான் வந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். கடைசியா இருக்கிற அக்யூர்ட் எக்ஸ்பென்சஸ். அக்யூர்ட் எக்ஸ்பென்சஸ்னா எக்ஸ்பென்சஸ் நடந்துருச்சு, ஆனா அதுக்கு இன்னும் நம்ம வந்து பேமெண்ட் பண்ணல. என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்? சிம்பிள்ங்க, வேஜஸ், எம்ப்ளாய் சேலரி. எம்ப்ளாய் வந்து ஆல்ரெடி அந்த மாசம் ஃபுல்லா ஒர்க் பண்ணிருப்பாங்க, அந்த மந்த் எண்ட்ல தான் நம்ம பே பண்ணுவோம். ஸோ விச் இஸ் அந்த சர்வீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம், அவங்களுக்கான பேமெண்ட்டை வந்து நம்ம வந்து கடைசியா தான் டெலிவர் பண்ணுவோம். இதுதான் வந்து அக்யூர்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த 4 அக்கௌண்டிங் பிரின்சிபல் நான் ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு நம்ம ஒரு கம்பெனியை வேல்யூட் பண்றப்போ ஒரு பேலன்ஸ் ஷீட்லயோ நம்ம பாக்குறப்ப இந்த காலம் வந்து நமக்கு புரியணும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன அவுட்லைனா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த அக்யூரல் அக்கௌண்டிங்கை பத்தி நான் வந்து ஒரு கொடுத்துட்டேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டோ பேலன்ஸ் ஷீட்டோ இல்ல கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டோ எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட். இப்போ இது ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், உங்களுக்கு அப்ப இன்னும் புரியும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல 3 முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இருக்குன்றது தெரியும். பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். இது ஒன்றுத்துக்கும் ஓன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. அதை பத்தி இன் டீட்டெயிலா ஃபர்தரா வர வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன ரிலேட்டடா இருக்குன்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்த்துடலாம். நம்ம இதை இன் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி 2 விதமான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்,
அடுத்தது கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது 3i இன்ஃபோடெக்கோட கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. சரி, இங்கே நமக்கு ஒரு டவுட் வரும். ஸ்டாண்டர்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நமக்கு ஒரு டவுட் வரும். சிம்பிளுங்க. இப்போ 3i இன்ஃபோடெக் ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து என்ன அசட் இருக்குது, என்ன லையபிலிட்டி இருக்குது, ப்ளஸ் இந்த கம்பெனியோட ரெவன்யூ எவ்வளோ, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, அப்புறம் இயரங்கில் கேஷ் எவ்வளோ ரிசர்வ் பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணால் இது ஸ்டாண்டர்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ இதுவே 3i இன்ஃபோடெக் வந்து ஒரு 2 கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சப்சிடரி கம்பெனியில். இப்போ கம்பெனி ஏ, கம்பெனி பி, இதில் 10% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதில் 25% இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏ கம்பெனி வந்து ஒரு 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். பி கம்பெனியும் 100 கோடி ரூபாய் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 கம்பெனி லாபத்தில் 3i இன்ஃபோடெக் எவ்வளோ வரும்? 10% ஆன 10 கோடி ரூபாய் வரும். இந்த கம்பெனியிலேருந்து 25 கோடி வரும். ஸோ கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் அந்த பிரைமரி கம்பெனி எந்தெந்த கம்பெனிலலாம் ஷேர் வச்சிருக்கோ அதோட சப்சிடரி கம்பெனி மூலமாக கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் கெயினோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணி நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணால் அதை கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். ஆனால் இப்போ என்னோட ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து அதோட ஃபுல் ஓவர்வியூ இருந்தால் தான் நம்ம பெஸ்ட்டாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன், நீங்கள் வந்து கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணுங்கள். அதுதான் அந்த கம்பெனியோட ட்ரூ வேல்யூ என்னன்றதை நமக்கு தெரியப்படுத்தும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்னா என்னன்றது ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துறேன். இந்த ஹெட்டிங்கை பார்த்தாவே தெரியும், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் அட் March 31, 2019. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னா, ஒன்று சிம்பிளுங்க. ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ அசட் இருக்கு, லையபிலிட்டி இருக்குது. அசட்னா சொத்து. ஸோ அது எதுவானாலும் இருக்கலாம், ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை லேண்டாக இருக்கலாம், மிஷினரிஸ் இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கலாம், நம்ம கையில் இருக்கிற கம்பெனி கையில் இருக்கிற கேஷ் இருக்கலாம். இது எல்லாமே வந்து அசட்னுவாங்க. லையபிலிட்டினா வந்து கடன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் லையபிலிட்டி, லாங் டேர்ம் லையபிலிட்டி. ஷார்ட் டேர்ம் லையபிலிட்டியை வந்து குறுகிய கால கடன்வாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம பே பண்ற கடன் எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் லையபிலிட்டி. ஒரு வருஷத்துக்கு மேல நம்ம பே பண்ற மாதிரி இருந்ததுன்னா அது லாங் டேர்ம் லையபிலிட்டின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கேப்சர் பண்ணுவாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெட்டிங்கில் ஆஸ் அட் March 31, 2019னா கம்பெனி இன்கார்பரேட் பண்ணதுலேருந்து டில் March 31, 2019 வரைக்கும் கம்பெனிக்கு எவ்வளோ அசட் இருக்குது, எவ்வளோ லையபிலிட்டி இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3i இன்ஃபோடெக் வந்து 2005ல் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2005ல் இருந்து டில் March 31, 2019 வரைக்கும் கம்பெனி வந்து எவ்வளோ அசட் ஜென்ரேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ லையபிலிட்டி இருக்குன்ற ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் கேப்சர் ஆகிருக்கும். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், ஒரு கம்பெனின்னு இருந்தால் அந்த கம்பெனிக்கு ஒரு கோர் பிஸ்னஸ் இருக்கும். அந்த கோர் பிஸ்னஸ் இருக்கிற பட்சத்தில் அந்த கம்பெனிக்கு அது மூலமாக ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும். அந்த ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சில எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணும். அதாவது நமக்கு வந்து அந்த மூலப்பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான செலவுகளோ சரி, இல்லை அதை சுற்றி இருக்கிற மற்ற செலவுகளோ சரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், ஒருவேளை கடன் வாங்கியிருந்தால் அந்த கடனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, அப்புறம் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரி பல எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும். ஸோ ஒரு கம்பெனியோட ரெவென்யூ எக்ஸ்பென்ஸை கேப்சர் பண்ணுறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ஒரு பிரைமரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹெட்டிங்கில் பார்த்தாவே தெரியும். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயர் எண்டட் இன் 31 March 2019னா இப்போ பேலன்ஸ் ஷீட் வந்து கம்பெனி இன்கார்பரேட் பண்ண டேட்ல இருந்து டில் March 31, 2019 வரைக்கும் எவ்வளோ அசட் இருக்குது, எவ்வளோ லையபிலிட்டி இருக்குன்றதை நமக்கு வந்து கேப்சர் பண்ணும். ஆனால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம், அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர், இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் April 1, 2018லேருந்து March 31, 2019 வரைக்கும் கம்பெனி எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆயிருக்கு, இந்த பர்டிகுலர் இயரில் எவ்வளோ ப்ராஃபிட்டோ லாஸோ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்ற ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கேப்சர் ஆகும். மூணாவதாக இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இதுவும் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை தான் வந்து கேப்சர் பண்ணும். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு கம்பெனி வந்து 3 விதமான பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து என்கேஜ் பண்ணிப்பாங்க.
என்னன்னா ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த 3 ஆக்டிவிட்டி மூலமாக எவ்வளோ வந்து ரெவென்யூ கம்பெனிக்கு இன்ஃப்ளோ ஆகுது, கேஷ் எவ்வளோ அவுட்ஃப்ளோ ஆகுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர்ல கம்பெனி வந்து எவ்வளோ கேஷ் வந்து ரீடைன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட பேசிக்ஸ் என்னன்றதை பார்த்து ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்குன்றதே நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். நமக்கு ஏற்கனவே தெரியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல வந்து அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணாங்க, அப்படி இல்லைன்னா எவ்வளோ லாஸ் வந்து இன்கர் பண்ணாங்க என்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும்ன்றது. ஸோ இப்போ இந்த கரண்ட் இயர் 2018லேருந்து 2019 வரைக்கும் 3i Infotech வந்து எவ்வளோ வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ப்ராஃபிட் ஃபார் த இயர் 68 crore 15 lakhs அகெயின்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் 71 crore 11 lakhs. இது எப்படி நான் க்ரோர் சொல்றேன்னா, இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மேலே, இது க்ரோரா மில்லியனா லேக்ஸான்றதை அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அதை நான் க்ரோர் மென்ஷன் பண்ணேன். இப்போ இந்த இன்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 68 crore 15 lakhs ஏர்ன் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. தட் இன்க்ளூட்ஸ் கம்பெனியோட மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அதை சேர்த்து. இப்போ மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பெனி வந்து மற்ற கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க சப்சிடரி கம்பெனியில். ஸோ அது மூலமா வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் கெயின் ஆட் பண்ணி 68 crore 15 lakhs வந்து 3i Infotechக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம எங்க பார்க்கலாம்னா, இது பாருங்க, ஈக்விட்டி ஹோல்டர் ஆஃப் த பேரண்ட் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட்னு. ஸோ கம்பெனி வந்து பேரண்ட் கம்பெனில இருந்து 67 கோடியே 25 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பிளஸ் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், அது மூலமா கம்பெனி வந்து 90 lakhs வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நமக்கு வந்து ஆட் பண்ணாதான் 68 crore 15 lakhs rupees வரும். ஓகே, இந்த 68 crore 15 lakh rupees வந்து எந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட ரிலேட்டடா இருக்கு? இந்த அமௌண்ட் வந்து எங்க ஆட் ஆகும்னா, நமக்கு பேலன்ஸ் ஷீட்ல ஈக்விட்டின்ற காலத்துல வந்து ஆட் ஆகும். இப்போ நம்ம போய் செக் பண்ணா தெரியும், பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். பேலன்ஸ் ஷீட்ல ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கு, அதர் ஈக்விட்டி இருக்கு. அந்த நம்பர் எங்குமே இல்லை, 68 crore 14 lakhs நம்பர் இல்லை. ஏன்னா அது வந்து ரீடைன்ட் ஏர்னிங்ல வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ பேலன்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே எக்ஸ்பிளிசிட்டா இருக்காது. சில இன்ஃபர்மேஷன் நம்ம நோட்ல போய் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே தான் அந்த நோட்ஸோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ அதர் ஈக்விட்டின்றது என்னன்றத இப்போ நோட்ஸ் 13 நம்ம ரெஃபர் பண்ணா நமக்கு கிளியரா புரிஞ்சிடும். இப்போ நோட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நான் ஆல்ரெடி இன்னொரு பேஜில் நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நோட்ஸ் அதர் ஈக்விட்டி. அதர் ஈக்விட்டியில் என்னென்ன நோட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், அப்புறம் அதர் காம்பனன்ட் ஈக்விட்டி. இது ரெண்டும் சேர்ந்தது தான் அதர் ஈக்விட்டி. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் அதர் காம்பனன்ட் ஈக்விட்டின்றது. ஸோ ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ல சில கேட்டகரிஸ் போட்டிருக்காங்க. என்னன்னா, செக்யூரிட்டி பிரீமியம் ரிசர்வ், ஷேர் பேஸ்டு பேமெண்ட் ரிசர்வ், ரீடைன்ட் ஏர்னிங், ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் ரிசர்வ். ஸோ அதோட சம்மேஷன் எல்லாத்தையும் போட்டா -1338 crore 27 lakhs வருது. ஸோ நம்மளோட ரீடைன்ட் ஏர்னிங் பார்ட் வந்து இப்போ நம்ம செக் பண்ணலாம். ரீடைன் ஏர்னிங்ல பார்த்தா தெரியும், ப்ரீவியஸ் இயர்ல வந்து -2423 crore 6 lakhs வந்து கம்பெனி வந்து க்ளோசிங் பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த கரண்ட் இயரோட ஓப்பனிங் பேலன்ஸும் பிளஸ் கம்பெனியோட ரீடைன்ட் ஏர்னிங் கரண்ட் இயர்ல 67 crore 25 lakhs நம்ம பேலன்ஸ் ஷீட்ல சாரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் பிளஸ் அதர் சோர்ஸ்ல இருந்து வந்த இன்கம் எல்லாத்தையும் ஆட் பண்ணா -2350 crore 79 lakhs வந்து ரீடைன்ட் ஏர்னிங் கம்பெனி. ஸோ when compared to previous year 75 crore கிட்டத்தட்ட வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஆனா நெகட்டிவ்ல தான் இருக்கு, ரீடைன் ஏர்னிங் வந்து பாசிட்டிவ்ல இல்ல. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் நமக்கு ஆட் பண்ணாங்கன்னா 1338 crore 27 cents வருது. இது வந்து ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் மட்டும். பிளஸ் இது கூட நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி அதர் காம்பனன்ட் ஆட் பண்ணோம்னா 44 crore 84 lakhs நமக்கு என்ன நம்பர் வரும்னா -1338 crore 0.27 lakhs plus 44 crore 0.84 lakhs போட்டா
நெகட்டிவ் 1293 crores 43 lakhs வருது. ஸோ இந்த அமௌண்ட் வந்து இதுதான் வந்து அதர் ஈக்விட்டியோட இங்கே பார்த்தா நமக்கு தெரியும் இந்த இருக்கு வரும். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று ரிலேட் ஆகும். உங்களுக்கு பல இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து நோட்ஸை ரெஃபர் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ அப்படி தான் பண்ணணும், அதுதான் ப்ரொசீஜர். இப்போ நான் ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தெரியும் கேஷ் ஃப்ளோன்றது எவ்வளோ கேஷ் வந்து இன்ஃப்ளோ ஆயிருக்கு, அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயரில். கடைசியாக ஒரு கம்பெனி வந்து எவ்வளோ கேஷ் வந்து அந்த இயர் எண்டில் வந்து ரீடைன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ 3A இன்ஃபோடெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து 101 crore 19 lakh கேஷ் இருக்குது அவங்க கையில். அகைன்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் வந்து அவங்க கையில் 48 crore 90 lakhs கேஷ் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் 101 crore 90 lakhs இருக்குது. இது வந்து டோட்டல் செக் பண்ணால் நமக்கு தெரியும். அப்போ கரண்ட் இயரில் மட்டும் எவ்வளோ கேஷ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்னா 52 crore 29 lakhs வந்து கரண்ட் இயரில் மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் 48 crore 90 lakhs இது ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணால் 101 crore 19 lakhs வந்து கேஷ் ரிசர்வ் இருக்குது கம்பெனிக்கு. இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா இதுவும் பேலன்ஸ் ஷீட்டில் தான் நமக்கு ரிசர்வ் ஆகும், இதுவும் பேலன்ஸ் ஷீட்டில் தான் நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட்னு ஒரு பார்ட் இருக்கும், இது இருக்கும். ஸோ அங்கே இந்த 101 crore 19 lakhs இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் ஒன்றுத்துக்கு ஒன்று 3 ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன் டீட்டெயிலாக நம்ம ஃபர்தராக வர செஷனில் பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்றதை இன் டீட்டெயிலாக பார்க்குறப்ப நான் உங்களுக்கு மற்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த ஒரு ஓவர்வியூ பார்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம என்னென்ன டாபிக் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒரு கம்பெனி என்னென்ன மாதிரி பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்களை வந்து ஈடுபடுத்திப்பாங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது 3 விதமான பிசினஸ் ஆக்டிவிட்டி: ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்டிவிட்டி, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி. அதுவே ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும், ஒரு ஃபினான்ஷியல் ஃபர்மோட ஆப்ரேஷன் ஆக்டிவிட்டி எதுவா இருக்கும்ன்றதை நம்ம வந்து பார்த்தோம். இது தவிர்த்து அக்யூரல் அக்கௌண்டிங்னா என்னன்றதை பார்த்தோம். அதாவது அன்எர்ன்ட் ரெவென்யூ, அக்யூர்டு ரெவென்யூ, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அப்புறம் அக்யூர்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்னன்றதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். 3 விதமான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ, இது 3த்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்த்தேன். கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது சம்பந்தமா என்ன ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க, கண்டிப்பா நான் பதில் சொல்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சிவகுருநாதன்.